கருணாநிதி இல்லனா விவசாயமே இல்லையா? ஒரு நியாயம் வேணாமா கனியக்கா? ஓரளவுக்கு தான் பொறுமையை காக்க முடியும் என்ற லெவலுக்கு மக்கள் கொஞ்சம் ஓவரா கடுப்பாகிட்டாங்க. ஸ்டிக்கர் ஒட்டியதை கூட மக்கள் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருந்தாங்க. ஆனால் இப்போது அதையும் தாண்டி என்ற ரீதியில் சகட்டு மேனிக்கு அளந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். அநேகமாக இன்னும் சில வருடங்களில் இந்தியாவுக்கான கடல் வழி பாதையை கண்டுபிடித்தது வாஸ்கோடகாமா இல்லை, கருணாநிதி தான் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க. சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய கனிமொழி, கருணாநிதியின் ஆட்சி இல்லை என்றால் தமிழகத்தில் விவசாயமே அழிந்து போயிருக்கும் என்ற ஒரு மெகா குண்டா தூக்கி போட்டாரு. அவர் மட்டும் இலவச மின்சாரம் கொடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் விவசாயமே அழிந்து போயிருக்கும் என்று ஒரு உருட்டையும் சேர்த்து உருட்டினாரு. ஏமா, உங்க வாயி உங்க உருட்டு. ஆனா உருட்டா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணாம்? மனிதன் கூடி வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து விவசாயம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இன்றும் உலகில் உள்ள 6 கண்டத்தில் விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா நாட்டிலும், இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் விவசாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கெல்லாம் போய் கருணாநிதி இலவச கரண்ட் கொடுத்து கொண்டிருந்தாரா? அல்லது கரண்ட் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக மக்கள் யாரும் விவசாயமே செய்யலையா? விவசாயிகளை கையிலேந்த விட்டதுதான் உங்க அரசின் சாதனை. இப்படியெல்லாம் பேசி மக்களை முட்டாளாக்குறீங்களே என்று கவலைப்படுவதா? இல்ல நல்ல வேளை விவசாயத்தை கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான் என்று உருட்டாம விட்டீங்களே என்று சந்தோஷப்படுகிறதா என்று புரியல. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வேறு குறை சொல்ல வந்துட்டீங்க. இயற்கை பேரிடர்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்வதற்காக விவசாய காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தவர் பாரத பிரதமர் மோடி. ஆனால் மோடியின் திட்டங்களை எல்லாம் காப்பி அடித்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு அதற்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் என்ற பெயரில் நாடகமும் சேர்த்தே நடத்தி கொண்டிருக்கீங்க. அது நியாயமாக மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் என்றுதான் பெயரிடப்பட்டிருக்க வேண்டும். விட்டால் கருணாநிதி நாடு என்று தமிழ்நாட்டின் பெயரை மாற்றிவிட வேண்டும் என்று சொன்னாலும் சொல்வீங்க. தோல்வி பயத்தில் திமுகவிற்கு என்ன செய்வது என்று புரியாமல் இப்படி கேவலமான விளம்பர யுக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. தோல்வி பயத்தில் திமுக.